பிரைஸ் த லார்ட் ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 மே மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல கால வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். சோத்திர ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம். நேற்று முழுவதாக நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைக்காக நம் தேவனை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. சோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே. நேற்று ராத்திரி நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே. இன்று காலை வேளையில் ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எழுப்பதற்காக நாங்கள் துதிக்கிற ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தருக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்கப்படி நடத்த போற கிருபைக்காக நன்றி. கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். உண்மை ஆராதிக்கிறப்பா, உண்மை துதிக்கிற ஆண்டவர், உண்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் வைத்திருக்கும் உடைய அன்புக்காக தேவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக சோத்திரம் ராஜா. உண்மை ஆராதிக்கிறப்பா, உண்மை துதிக்கிற ஆண்டவரே, உண்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 145 சங்கீதம் 1 ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். நாடோறும் உம்மையை ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களை, நாம் சேர்ந்து ஜெபிப்போமா, ஐக்கியமா ஒரு மனதோடு நாம் ஜெபிப்போமா. கண்களை மூடி நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று காலை வேளையில் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறப்பா. ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய பெரிய ஒரு ஊற்றுதல் உண்டாகட்டும் அப்பா. அபிஷேகத்தின் ஊற்றுதல் உண்டாகட்டும். வல்லமையோடு ஆமென் நடத்த கர்த்தருடைய கிருபை மக்கள் மேல் இறங்கட்டும் அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையில் எழுதியிருக்கிற போல ஆண்டவரே, உம்முடைய ஆவியே என் பிள்ளைகள் மக்கள் மேல் நான் ஊற்றுவேன் என்ற வார்த்தையில் எழுதியிருக்கிறது போல ஆண்டவரே, மக்கள் பரிசுத்த ஆவியானோட வல்லமையினால் நிரம்பட்டும் ஆண்டவரே. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை மரித்தோர் நடுவில் இருந்து உயர்ப்பித்து அதே ஆவியால் மக்களை உயர்த்துவீராக ஆண்டவரே. மக்கள் மேல் அந்த ஆவி இறங்கட்டும் அப்பா. பயங்கள் நீங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவ வல்லமை வெளிப்படட்டும். அற்புதங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. நோய்களால் பாரப்படுகிறவர்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரே. முட்டுவலி இப்போதே குணமாகட்டும். அவன் கீழ் பகுதியில் வலியோட பாரப்படுகிறவர்கள் இப்போதே குணமாகட்டும். பரிபூர்ண சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். மத்தியானம் ஆகும்போது, ராத்திரி ஆகும்போது ரொம்ப பலவீனமாகுது, சோர்ந்து போகிற அனுபவம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். ஆமென். காலை வேளையில் ஆக்டிவ் ஆகாமல் ஒரே படுக்கையில் படுத்துட்டே இருக்கணும்னு அப்படியே ஆமென் ஹல்லேலூயா ஃபீல் உள்ள மாதிரி அப்படியே இருக்கிறவங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு அளவுக்கு கர்த்தரை படுத்துட்டே இருக்கிற அனுபவம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே மாறட்டும். பலவீனங்கள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்பிரிட்டை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சோம்பேறித்தனத்தோட ஸ்பிரிட்டை நாங்கள் கடிந்து கொள்கிறப்பா. உற்சாகம் உள்ளவர்களாக மாறட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்ற ராஜா. ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரத்திலே நல்ல ஒரு ஆயுதமா ஒவ்வொரையும் கர்த்தருடைய கரத்திலே பயன்படுத்துவீராக ஆண்டவரே. ஆமென். இந்த காலத்தில் இந்த வரும் காலங்களில் கர்த்தர் உமக்காக அதிகமாக பிரயோஜனப்படுகிற பிள்ளைகளா மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எந்த காரியங்கள் செஞ்சும் எதையும் சக்சஸ் ஆகாமல் ரொம்ப சோர்வில் இருக்கிறவர்கள் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். கர்த்தருடைய அற்புத வழிகளை பிள்ளைகளுக்காக மக்களுக்காக திறந்து கொடுத்த ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா சோர்வுகளும் மாறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உலகமெம்பாடும் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறப்பா. தேவைகள் சந்திக்கப்படட்டப்பா. வழிகள் திறக்கப்படட்டும். ஜெபத்தை கேட்ட கிருபைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரையும்
அபரிவிதமான விதத்திலே ஆசிர்வதிப்பார். அவன் கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். இன்று ராத்திரியில் 9:30 மணிக்கு ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு. ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனமாய் செபிக்கிறோம். கரங்களை தூக்குங்கள், நம்ம சேர்ந்து செபிப்போம். ஆண்டவரே, இன்று ராத்திரியில் நடக்கிற மீட்டிங்காக ஸ்தோத்திரம். நடக்க போகிற மீட்டிங்கை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அநேக மக்கள் அந்த மீட்டிங்கில் சம்பந்திக்க கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆவிக்குரியதான ஒரு ஊற்றுதல் உண்டாகணும், ஒவ்வொரையும் ஆசீர்வதிக்கணும். மீட்டிங்கை ஆசீர்வதியும், பெரிய அற்புதங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன். மறக்கக்கூடாது, எல்லாவரும் அல்லேலூயா கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் உற்றவர்களை, நண்பர்களை கூட இந்த ஆமேன் மீட்டிங்காக அழைத்து கொள்ளுங்கள். ஆமேன். நீங்கள் எல்லாரும் அந்த மீட்டிங்காக நாங்கள் ஒவ்வொரே அன்புடன் அழைத்து கொள்ளுகிறோம். ஆமேன். யாரும் மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் அது பிளஸ்ஸிங்காக மாறும். கேரண்டிடான ஒரு பிளஸ்ஸிங் உங்களுக்கு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எசேக்கியேல் 37 அதிகாரம் 4 வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையே கேளுங்கள். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆமென். இன்று காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஆலோசனை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். ஆமென். இதா ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உயர்ந்த ஆமென் உரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். இந்த மாதிரி ஸ்தோத்திரம் சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஹல்லேலூயா. ஆமென். சத்ததான, உயிரற்றதான, ஹல்லேலூயா, உயிரில்லாத ஆமென் கிடைக்கிற மாதிரி இருக்கிற அநேக சூழ்நிலைகள். ஆனால் ஆமென், இப்படிப்பட்ட சில காமன் சிச்சுவேஷன்ஸ், சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நாம் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் என்று தான் கர்த்தர் இதுக்குள்ளே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாமும் இது போல அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டியது. ஆமென். ரிப்பேர் பண்ண முடியாத சில சூழ்நிலைகள், எதனால சரியாக்க முடியாததான சில சூழ்நிலைகள், ஆமென், அசாத்தியம் என்கிறதா இருக்கிற சில சூழ்நிலைகள். ஆனால் பிரியமானவர்களே, இதா ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொன்னது, நீ இந்த ஆமென் உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ சொல்ல வேண்டியது, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், கர்த்தருடைய வார்த்தையே கேளுங்கள். எத்தனை ஆமென் அசாத்தியமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் தேவனால் முடியாததான ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கையிட நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா அந்த எலும்புகள் ஆமென் உயர்த்தெடுத்தது போல ஆமென் உங்கள் சிச்சுவேஷன்ஸ் நடுவிலும் அற்புதங்கள் வெளிப்படும். உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். நடக்காதுன்னு சொல்லியிருக்கிற காரியங்கள் நடக்கும். வழிகள் திறக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தைக்கு அற்புதம் உண்டு. அந்த வார்த்தையை நாம் அதை அப்ளை பண்ணும்போது ஆமென், நானும் நீங்களும் நினைக்காத காரியங்கள் அங்கே வெளிப்படும். நாம் நினைத்ததோடு அதிகமான காரியங்கள் அங்கே வெளிப்படும். நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை அனுபவிக்க ஆமென் அது காரணமாக மாறும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அப்படியே இருக்கிற ஆமென் உலர்ந்த எலும்புகள் அல்லது உணங்கிய எலும்புகள் எது என்றது நீங்களே ஆமென் கண்டுபிடித்து கொள்ளுங்கள். அப்புறம் அதை பார்த்து அந்த சிச்சுவேஷனை பார்த்து கொண்டு நீங்கள் ஆமென் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை அது மேல் டிக்ளேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அதன் மத்தியத்தில் அற்புதங்கள் வெளிப்படும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா ஹல்லேலூயா, இந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. எவ்வளோ கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சோர்ந்து போன அனுபவங்கள் ஆயிருந்தாலும், எவ்வளோ ஆமென் மோசமான சிச்சுவேஷன்ஸ் ஆயிருந்தாலும், ஆமென் எலும்புகள் உலர்ந்த எலும்புகள் போல அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறப்பா. அற்புதங்கள் வெளிப்படும். கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆமென் கர்த்தருடைய உயிர் அவர்கள் மேல் அந்த எலும்புகள் மேல் இறங்கினது போல இவர்கள் மேல் கர்த்தருடைய அற்புதம் இறங்கட்டும். அப்பா, அற்புதங்கள் வெளிப்படட்டும். பிள்ளைகள் மேலுடைய கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும். எல்லா சிச்சுவேஷன்ஸும் மாற்றும். அசாத்தியங்கள் சாத்தியமாகட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பிரியமானவர்களே, ஆமென் ஹல்லேலூயா, இந்த வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சிச்சுவேஷனை பார்த்து அந்த சிச்சுவேஷனை பேசாமல் கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். அற்புதங்கள் நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலே மணலைப் போலவும் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.